ஹாய் காய்ஸ், நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்னது பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து ஆம்பூர் பிரியாணி தான் பண்ண போகிறோம். நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ். ஆனால் ஜீரக சம்பாவில் தான் பண்ணணும். நான் இது இருந்ததுனால பாஸ்மதி ரைஸ் போட்டேன். வாங்க பார்க்கலாம். ஒரு 150 அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு 400 கிராம் வெங்காயம், ஒரு 250 கிராம் தக்காளி வச்சுருக்கேன். 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கோம், 1/2 கிலோ சிக்கன் தான் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயம் போட்டுடலாம். இப்போ வந்து வடித்து தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து தண்ணியை கொதிக்க விட்ருக்கேன். அரிசி ஊற வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சோன்னா அரிசி போட்டு வடிச்சிடலாம். பட்டை லவங்கெல்லாம் தாளிச்சிக்கலாம், அதில் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு மட்டும் போட்டுக்கலாம். இது நான் பூண்டு தனியாக, இஞ்சி தனியாக அரைச்சிருக்கேன். இது வதங்கின அப்புறமா தான் நம்ம இஞ்சி போட போகிறோம். பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிச்சு. தக்காளி போட்டுக்கலாம். அதுக்காக நம்ம கல் உப்பு சீக்கிரம் போட்டுக்கலாம். 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ நல்லா வதங்கிச்சு. கொத்தமல்லி போட்டுக்கலாம். புதினாவும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா புதினா கொத்தமல்லி வதங்கிச்சு. நான் வந்து மிளகாயை ஊற வச்சு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 150 கிராம் தயிர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 1/2 கிலோ சிக்கனை கழுவி வச்சுருக்கோம். மஞ்சள் தூள்லாம் போட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இதை இப்போ பார்த்தீங்கன்னா 3/4 வேக்காடு வெந்துருச்சு சாப்பாடு. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் வெந்துருச்சு, சாதம் வெந்துருச்சு. நான் வடிச்சிட்டேன். அப்படியே வடிச்சிட்டு நம்ம அப்படியே சுட சுட இதில் கொட்டிட்டு போகிறோம். இது அப்படியே முழுசாக கொட்ட முடியல, நல்லா கொஞ்சம் அள்ளி போட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு வடிச்சிட்டேன். நீங்களும் சாதத்தில் உப்பு போடுங்க. நான் அது காமிக்கலை பொண்ணு இல்லாததுனால. அப்படியே இப்போ நம்ம தம் போட்டுற போகிறோம். நான் கிளறி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து அடியில் தோசைக்கல் வச்சுருக்க தம்முக்கு ஒரு 20 நிமிஷம் வச்சு நம்ம பார்க்கலாம். நான் ஆஃப் பண்ணிட்டேன். அம்மா போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கு. இப்போ உங்களுக்கு தட்டில் போட்டு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்பூர் பிரியாணியும் ரைத்தாவும் மட்டும்தான் வச்சுருக்கேன். இந்த சேனல் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பை பாய்.